அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை எப்படி அமைய போகிறது? இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை முழுமையாக வலு சேர்க்கிறார். பல வகையில இருந்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு உங்களுடைய சிறு முயற்சியிலே மனதிற்கு பிடித்த நல்ல பல சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்து முடிக்க முடியும். இதுவரை கனவு கோட்டை கட்டி பல்வேறு வகையில ஏமாற்றம், எரிச்சல், துரோகம் என பல மன வருத்தத்தை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக அவற்றிலிருந்து நல்ல மாறுதலை சந்திப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் உறுதியாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது என்பதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிக பெரிய அளவில் சிரமம் என்று நினைத்த காரியங்களை சாதுரியமாக செய்து முடிப்பதோடு அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நிறைவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அள்ளி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை என அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வாரம் மட்டும்தான் முழுமையாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7இல் வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு முற்றிலுமாக அஷ்டமத்தில் நுழைய போகிறார். எனவே அஷ்டமத்திற்குள் நுழைவதற்கு முன் குரு பகவான் அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் இந்த வாரம் முழுவதுமே குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதும் ஒரு வரப்பிரசாதமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், நெருக்கடிகள் என்று இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உறுதியாக கட்டுக்குள் வரும். தோஷமற்றவர் என்றாலும் கூட பொதுவாகவே கோல்சார விதியின் அடிப்படையில் ஒரு கிரகம் அஷ்டமத்திற்குள் செல்கிறது என்றால் சற்று கவனத்துடன் தான் இருக்க வேண்டும். குரு பகவானுக்கென சிறப்பாக விதிவிலக்கு உண்டு என்று சொன்னாலும் கூட அஷ்டமத்தை ஒப்பிடுகையில் பல மடங்கு அதீத நன்மையை தரக்கூடிய இடமாக இந்த சப்தமஸ்தானம் பார்க்கப்படுகிறது. எனவே உறுதியாகவே இந்த வேளையில் நினைக்கக்கூடிய மங்களகரமான பல காரியங்கள் கனவு கோட்டை கட்டி இழந்திருந்தாலும் இந்த வேளையில் உறுதியாகவே கைகூடும். நெருக்கடி, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைக்கும். உறவுகளுக்கிடையே இருந்த மன வருத்தம், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த பல்வேறு வகையான சங்கடங்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான். சனியை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி 5இல் நுழைந்து விட்டார். ராகுவும் மிக வலுவாக திருக்கணிதத்தின்படி 5இல் தான் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கேது கர்மத்திலும், சனி சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் ராகுவும் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது மற்றும் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் நெருக்கடிகள், சிரமம் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உங்களை தேடி வரும். ஏனென்றால் மிகவும் வலிமை வாய்ந்த சனி பகவான் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை விட்டு திருக்கணிதத்தின்படி விலகிவிட்டார். இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தினாலும் கூட இந்த தருணத்தில் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக
உத்தியோக ரீதியாக கேது, ராகு, சனி என 3 கிரகநிலைகளின் அமைப்பும் முன்னேற்ற வாய்ப்பை தான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராகு சில அலைச்சலை ஏற்படுத்தினாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. மனதிற்கு பிடித்த நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உச்சம் பெற்று மிகவும் வலுவாக 5ஆம் இடத்தில் வலம் வருகிறார் சுக்கிரன். நினைத்த காரியம் அனைத்தையும் எளிதில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய 5இல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் அதை நினைத்த மாத்திரமே செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எனவேதான் இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் கைகூடுகிறது. அதோடு மட்டுமல்லாது கனவு கோட்டை கட்டி பல்வேறு வகையில ஏமாற்றத்தை சந்தித்த உங்களுக்கு மிக சிறப்பான மாற்றம் இந்த வேளையில் உங்களுடைய முழு திறமை வெளிக்கொணர்வதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது ரூண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் யோகஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். 2 கிரகநிலைகள் யோகஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் உறுதியாக குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது. புத ஆதித்ய யோகம் யோகஸ்தானத்தில் நிறைவாக அமைவதால் அலைச்சல் சிரமம் இல்லாமல், ஆரோக்கிய தொல்லை இல்லாமல், நெருக்கடிகள் இல்லாமல், பல்வேறு வகையான சங்கடங்கள், ஏமாற்றம், தடுமாற்றம், கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் என பல்வேறு வகையான நிகழ்வுகள் இல்லாமல் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். சூரியன் மற்றும் புதனின் அமைப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாறுதல் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வலம் வருகிறார். ஆனால் வளர்புரை சந்திரனாக அமர்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு 9இல் ஆட்சி பலம் பெறுகிறார். 10, 11 என பல இடங்களை வலு சேர்க்க போகிறார். சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்களில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதை தெளிவாக வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் எடுத்து காட்டுகிறார். அவசரம் மட்டும் படக்கூடாது. மற்றபடி எல்லாமே சாதகமாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார்.